Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Wa may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Ya ayuhan nas ittaqu rabbakum alladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa. Wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Rabbi zidni ilma. உங்கள் முன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வட்டி. இன்று நம் சமுதாய மக்களிடையே புரட்டியோடுகின்ற பெரும் பாவங்களிலும் தீமைகளிலும் வட்டி ஒன்று. நம் சிலருக்கு வட்டி மட்டுமே குடும்ப வருமானமாக இருக்கும் அளவுக்கு வட்டியை சாதாரண ஒன்றாக எடுத்துக்கொள்கின்றார்கள். மாதம் தவறாமல் வரும் வட்டி பணத்தில் குடும்பம் நடத்துவர்களிடம் இப்படி வட்டி பணத்தில் சாப்பிடுகிறீர்களே, இது பாவம் இல்லையா என்று நாம் கேட்கும் போதெல்லாம் தாங்கள் செய்தது எங்கள் முதலீட்டு கிடைக்கும் லாபம்தான் சாப்பிடுகின்றோம் என்று வட்டியையும் வியாபாரத்தையும் ஒன்றாக ஆக்குகின்றனர். வட்டி வாங்குவது பெரும் பாவம் என்றால் இவ்வாறு அவர்கள் கூறுவது அதைவிட மிகப்பெரிய பாவமாகும். வியாபாரம் வட்டியை போன்றதே என்று அல்லாஹ் திருமறையில் கடுமையாக குரான்ல எச்சரிக்கின்றான். யார் வட்டி வாங்கி தின்கின்றார்களோ அவர்கள் மறுமையில் ஷைத்தான் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்தவனாக எழுவது போலல்லாமல் வேறு விதமாய் எழமாட்டான். இதற்கு காரணம் அவர்கள் நிச்சயமாக வியாபாரம் வட்டியை போன்றதே என்று கூறியதாலதான் அப்படின்னு அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான். அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கின்றான். ஆயினும் யார் தன் இறைவனிடம் இருந்து தற்போதனை வந்த பின் அதை விட்டு விலகி விடுகிறாரோ அவருக்கு முன்னர் வாங்கியது உரிதானது என்றாலும் அவருடைய விவகாரம் அல்லாஹ்விடம் இருக்கிறது. ஆனால் யார் நற்போதனை பெற்ற பின்பும் இப்பாவத்தின் பால் திரும்புகின்றாரோ அவர்கள் நரகவாசிகள் ஆவார். அவர்கள் அதில் என்றென்றும் தங்கி விடுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் திருமறையில அல்-பக்ரா அத்தியாயத்துல 275வது வசனமாக குறிப்பிடுறாங்க. மறுமையில் சித்தம் கலங்கிய நிலையில் எழுப்ப வைக்கப்படும் அளவிற்கு மிக கொடிய பாவங்கள்ல வட்டி வாங்கி அதனை தம் வருமானமாக வைத்துக் கொள்பவர்கள் கூறுவது என்னவென்றால், நாங்கள் செய்த முதலீடு வட்டியின் மூலம் பெற்றுக்கொண்டு செல்கின்றோம். ஆனா எங்களுக்கு தொடர்ந்து லாபம் கிடைத்து கொண்டு தானே இருக்கிறது. இது என்ன பெரிய தவறு? நாங்க போடுற முதலீடு எங்களுக்கு லாபமாக கிடைக்கிறது. இது வட்டி கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்தையும் வட்டியையும் ஒன்றாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்துட்டு இருக்காங்க. வட்டி எது வியாபாரம் எதுன்னு நம்ம நல்லா தெரியக்கூடியவர்களாக இருக்கோம். இது நாங்கள் வட்டிக்கு தான் விட்டு சாப்பிட்றோன்ட்டு வட்டிக்கு கொடுத்தா எவ்வளோ பெரிய பாவம் தெரிஞ்சியும் அதை பல மக்கள் அதை மீண்டும் மீண்டும் தெரியக்கூடியவர்களாக இருக்காங்க. நாளை மறுமையை சிந்தித்து யாரும் வாழக்கூடியவர்களாக இருக்கவே மாட்டேங்கிறோம். ஐவேளை தொழுறாங்க, அவங்களும் வட்டிக்கு கொடுக்குறாங்க. வட்டிக்கு கொடுத்தா இன்ன தவறு இன்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் திரும்பியும் அல்லாஹ்விடத்துல அந்த தவறை செய்யறாங்க. திரும்ப பாவ மன்னிப்பு கேட்கறாங்க. தவறை செய்து பாவ மன்னிப்பு கேட்கறதுனால அல்லாஹ்விடத்துல அவங்க தான் நாளை மறுமையில பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் திருமலையில சொல்றான், அல்லாஹ் வட்டியை அதில் எந்த பரக்கத்தும் இல்லாமல் அழித்து விடுவான். இன்னும் தான தர்மங்களை பரக்கத்துகளையும் கொண்டு பெருக செய்வான். தன் கட்டளையை நிராகரித்து கொண்டிருக்கும் பாவிகள் எவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை அப்படின்னு அதே பக்கரால 276வது வசனமா அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வினால் பரக்கத்து கிடைக்காத மலையளவு பெரும் பொற்குருவியலை இருந்தாலும் என்ன பயன்? வட்டியின் மூலம் பார்ப்பதற்கு செல்வங்கள் அதிகரிப்பது போல தோன்றினாலும் முடிவில் மிக குறைந்து விடும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் பரக்கத்தையும் செல்வையும் சிறிதளவு இருந்தாலும் அதன் மூலம் அதிவிருப்தியும் நிறைய பலனும் கிடைக்கும் அல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. யார் வட்டி வாங்குவதை வருமானமாகவும் தொழிலாகவும் கொண்டிருப்பார்களோ அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அவர்களை என்றும் அவர்களின் அமல்களும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றும் இப்னு அப்பாஸ் அவர்கள் மூலமா அல்லாஹ் ஹதீஸ்ல தெரிவிக்கின்றாங்க.
அது மட்டும் இல்லாம வட்டியினால் திரட்டப்படும் பொருளையும் அவ்வாறு பொருள் திரட்டுபவனையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். எனவே அப்பொருளின் அபிவிருத்தியை தடுத்து அதனை அழித்து விடுவான். அவ்வாறே அத்தொழில் புரிவோரின் தர்மத்தையும் ஹஜ்ஜையும் இதர நன்மைகளையும் அவர் ஏற்பதில்லை அப்படின்னு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்றாங்க. அது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியில் சம்பந்தப்பட்ட அத்தனையும் பேர்களையும் கடுமையாக எச்சரிக்கின்றார்கள். யார் வட்டி வாங்கி புசிப்பவன், அதனை புசிக்க வைப்பவன், அதற்கு கடன் எழுதுபவன், அதற்கு சாட்சியாக கூறும் இருவர் ஆகியோரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்துவிட்டு அத்தனை பெரும் குற்றங்களையும் சமமானவர்கள் என்று ஒரு ஹதீஸ்ல அறிவிக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாம வட்டி வாங்குவது 7 பெரும் பாவங்களில் ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியின் தீமையை பற்றி விளக்கி கூறுறாங்க. அல்லாஹ் வட்டியை பற்றி திருமறை குர்ஆன்ல அதிகமான வசனங்களையும் அதிகமான ஹதீஸ்களையும் அறிவிக்கின்றாங்க. வட்டி மூலம் கிடைக்கும் ஒரு திர்கம் 36 விபச்சாரத்தை விட, வட்டியின் மூலம் நமக்கு ஒரு பொருள் கிடைச்சிச்சுன்னா அது ஒரு திர்கங்கிறது 36 விபச்சாரத்தை விட அல்லாஹ்விடம் மிக கொடுமையானது என்றும், ஒருவருடைய மாமிசம் அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட ஒன்றின் வட்டியின் மூலம் வளர்ச்சி அடைந்தால் அதற்கு நரகமே மிக ஏற்றதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினதாக இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்றாங்க. இப்போ நம்ம வட்டி வாங்கினோம் அப்படின்னா, இப்போ நம்ம 5000 ரூபா கொடுக்குறோம், அதுக்கு 10,000 ரூபா கிடைக்குது அப்படின்னா வட்டி இரட்டிப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு வட்டி வாங்கக்கூடியவராக இருக்காங்க. இரட்டிப்பாகும் என்று நினைத்து வட்டி வாங்காதீங்க. அல்லாஹ் கூறுகின்றான், ஈமான் கொண்டோரே இரட்டித்து கொண்டே அதிகரித்த நிலையில் வட்டி வாங்கி தின்னாதீர்கள். இன்னும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொண்டு அதை தவிர்த்து கொண்டு வெற்றி அடைவீர்கள். மற்றவர்களின் முதலீடுகளுடன் சேர்ந்து வட்டியை விடாதீர்கள். மற்ற மனிதர்களுடன் சேர்ந்து உங்கள் செல்வம், அல்லாஹ் திருமறையில கூறுறான், மற்ற மனிதர்களுடைய முதல்களுடன் சேர்த்து உங்கள் செல்வம் பெரும் பொருட்டு நீங்கள் வட்டி வாங்கி விடுவீர்களா? அது அல்லாஹ்விடம் பெருகுவதில்லை. ஆனா அல்லாஹ் திருப்பொருத்தத்தை நாடி ஜக்காத்தாக எதை நீங்கள் கொடுக்கிறீர்களோ அது அல்லாஹ்விடத்துல பெருகும். அவ்வாறு கொடுப்போர் தான் நற்கூலியும் இரட்டிப்பாகி கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் திருமறையில கூறுறான். இனியும் எஞ்சுள்ள வட்டியை வாங்காம விட்டு விடுங்க. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உண்மையாக முஹ்மீன்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அடங்கி எஞ்சுள்ள வட்டியை வாங்காது விட்டு விடுங்கள். இறைவன் வட்டியை பற்றி தெளிவாக, யார் தற்போதனை பெற்ற பின் இப்பாவத்தின் பால் திரும்பி விடுகின்றார்களோ அவர்கள் நரகவாசிகள் என்ற இறைவசனத்தை பற்றி நாம் அனைவரும் சிந்தித்து கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் முஸ்லிமான நம் அனைவரையும் ஈமானையும் உறுதிப்படுத்தி இத்தகைய கொடுமையான பாவங்களில் இருந்து மீளச் செய்து மீண்டும் வட்டியின் திசையின் பக்கம் சிக்காமல் காப்பாற்ற வேண்டும் என பிரார்த்திப்பவளாக வல்ல நாயகன் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தவனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.